வணக்கம். மகர ராசி குருப்பெயர்ச்சி பலன்கள் 2024. அதாவது இதுவரைக்கும் மேஷ ராசியில் இருந்த குரு பகவான் வருகின்ற மே 1ஆம் தேதி முதல் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நிறைய நன்மைகளை வாரி வழங்குவார் குரு பகவான். அப்படி பார்க்கும்போது உங்களோட பொருளாதாரம் நல்ல சிறப்பாக இருக்கும், வருமானமும் நல்ல சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு கண்டிப்பாக இந்த முறை குழந்தை பிறக்கும். பாட்டனார் சொத்துகள் இல்லை பாட்டனார் வழியில் நிறைய நன்மைகள் ஏற்படும். உங்களோட அறிவு திறமை மிக சிறப்பாக செயல்படும். அதன் மூலியமாகவே நிறைய நன்மைகள் உங்களை இந்த காலகட்டத்தில் சேரும். அதுக்கப்புறம் உடல் ஆரோக்கியம் நல்லா சிறப்பாக இருக்கும். இதுக்கு முன்னாடி உடல் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாக இந்த காலகட்டத்தில் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல ஒரு யோகமான காலமாகவும் அமையும். தனம், அதாவது உங்களோட வருமானத்துக்கு அளவில்லாத அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் இந்த டைமில் ஏற்படும். குழந்தை பாக்கியமும் ஏற்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருவோட பார்வை பலன்கள், அதாவது அவர் இருக்கிற இடத்தை விட பார்க்குற இடத்துக்கு நிறைய நன்மைகளை வாரி வழங்குவார். அப்படி பார்க்கும்போது 5ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்குறார். அது உங்களுக்கு 9ஆம் வீடாக அமையும். இந்த பாக்கியம் அப்படின்னு சொல்லலாம். இந்த 9ஆம் வீட்டை பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார். இந்த காலத்தில் நல்ல ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலமாக உங்களுக்கு அமையும். சிலருக்கு தான தர்மம் செய்ய வேண்டிய ஒரு எண்ணமும் மேலோங்கும். பயணங்கள் போயிட்டு வருவீங்க. ஆன்மீகத்தில் நல்ல ஒரு ஈடுபாடு ஏற்படும். நல்ல ஒரு புகழ் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அந்தளவுக்கு வாழ்க்கை தரமும் உயரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்க்குறார். அப்போது அந்த காலகட்டத்தில் உங்களோட சகோதரர்கள் வழியில் நல்ல நன்மைகள் ஏற்படும். உங்களோட நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. இன்னும் சிலருக்கு சொத்து சேர்க்குற ஒரு சூழலும் சொத்து சேர்ப்பு ஏற்படும். நிலம் வாங்குதல் இல்லை வீட்டு மனை வாங்குதல் இந்த போன்ற சில விஷயங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு லாபகரமான பயிற்சியாகவே இது இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார் குரு பகவான். அப்படி பார்க்கும்போது உங்களோட உடல் நல்ல வலிமையாக நல்ல சிறப்பாக இருக்கும். தோற்றமாக நீங்கள் பார்க்குறதுக்கே நல்ல சிறப்பான ஒரு இருப்பீங்க. நல்ல ஒரு தெளிவான ஒரு சிந்தனையும் ஆரோக்கியமும் உங்களுக்கு இருக்கும். அதுவும் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறதால நிறைய நன்மைகளை வாரி வழங்கப் போகிறார் அப்படின்னு சொன்னாங்க. பொருளாதாரம், செல்வம், குடும்ப மகிழ்ச்சி, குழந்தை பாக்கியம், எல்லா விஷயங்களையுமே மகர ராசிக்கு வாரி வழங்கப் போகிறார் இந்த குரு பகவான். இந்த பயிற்சியின் மூலியமாக உங்களுக்கு அந்தளவுக்கு நன்மைகள் சேரப்போகுது. எல்லா பிரச்சனைகளும் சரியாகி வெறும் நன்மைகளை மட்டுமே நிறைய கொடுக்க போகிறார் குரு பகவான். அதுவும் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களோட தொழில், வருமானம், வேலை இது எல்லாமே நல்ல சிறப்பாக, தொழில் செய்கிறவங்க தொழில் நல்லா சிறப்பாக இருக்கும். வேலைக்கு போகிறவங்க உங்களோட வேலையும் அந்த வருமானம் நல்லா சிறப்பாகவே இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு போக வேண்டிய ஆசை இருக்குன்னா அவங்களாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வெளிநாட்டுக்கு போவீங்க. வெளிநாடு மூலியமாக நல்ல செய்திகள் சேரும். நல்ல ஒரு செயல் திறமை உங்களுக்கு ஏற்படும். அதன் மூலியமாகவே நிறைய காரியங்களை நீங்கள் சாதிப்பீங்க. நல்ல ஒரு கௌரவமான ஒரு சூழலையும் குரு பகவான் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறார்.